அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான மருந்து குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் அதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக ஓமம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரண்டை, அப்புறம் துளசி, இது எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒவ்வொரு இலையாக எடுத்து வாஷ் பண்ணி தனியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நான் பெரிய பெரிய சைஸில் 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுக்கக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அது வெடிச்சு வரும். அந்த வெடிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அது பேனில் ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை, துளசி, ஓமம், இது எல்லாம் அது கூட சேர்த்துட்டு எந்த ஒரு ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெறும் பேனில் அந்த சூட்லேயே நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். கருகிடாமல் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற வைக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க. நல்லா அரைப்பட்டதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சுக்கு, அதுக்கப்புறம் சித்தர்த்தம் கொஞ்சம், அரிசி திப்பிலி, ஓமம், சதக்குப்பை, இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதையும் நல்லா நம்ம ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் மட்டும் தான் ஊற்றணும், வேறு எந்த ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது சேர்த்துக்கிறேன், மிளகு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இதையெல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. அந்த நிறம் எல்லாம் மாறட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து அடுப்பை மீடியம் வச்சு அந்த மசாலாவை அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த மசாலா சூடு வந்ததுக்கு அப்புறம் நான் புளிப்புக்காக கொஞ்சம் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன்.
அதையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வீட்டில் குழம்பு மசாலா இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுங்க. இல்லைன்னா ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா அதில் மிளகு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் நம்ம காரமாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வரணும், நல்லா வத்தி வரணும். அப்பப்போ நீங்கள் இடையில கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இந்த மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாசத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் இது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.